ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அருமையான டேஸ்ட்டில் ஒரு மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு 3 மாம்பழம் எடுத்துக்கலாம். அதை தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து மாம்பழத்தில் இருக்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மிக்ஸியை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாம்பழக்கூழை அடுப்பில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சுங்க. ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சா தெறிச்சு விழுகும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப்பில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த மாம்பழக்கூழில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த மாம்பழக்கூழ் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. வச்சு எடுத்தங்கன்னா நம்மளோட மாம்பழ புட்டிங் ரெடி ஆகிடும். இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட மாம்பழ புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.